பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கார். நம் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படியே உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேள்வி, எனக்கு முன்னாடி நான் யாரை வைத்திருக்கிறேன்? மனிதர்களையா, உறவுகளையா, பணத்தையா, ஆசையா, பெருமையா, எதிர்கால கற்பனைகளையா, எதை முன்பாக வைத்திருக்கிறோம்? என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு காரியம் செய்ய வேண்டும். உங்களுக்கு முன்பாக கர்த்தரை வைத்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை அசையாமல் இருக்க வேண்டுமானால் சத்துரு எந்த சூழ்நிலையிலும் உங்களை அசைத்து பார்க்க விரும்புவான். உங்கள் குடும்பத்தை அசைத்து பார்க்க விரும்புவான். உங்கள் ஊழியத்தை அசைத்து பார்க்க விரும்புவான். உங்கள் வியாபாரத்தை அசைத்து பார்க்க விரும்புவான். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அசைத்து பார்க்க விரும்புவான். நீங்கள் அசையாமல் இருக்கணும்னா ஒன்று செய்யணும். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? என் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளையா, என் தேவன் விரும்புகிற ஒரு உண்மை உள்ள மகனாய், என் தேவன் எதிர்பார்க்கிற அவருக்குரிய பயபக்திக்குரிய ஒரு மனிதனாய் நான் வாழும்போது நிச்சயமாக எனக்கு முன்பாக அவர் இருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஏன் மோசேயை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், என் வீட்டிலே மோசே எங்கும் உண்மை உள்ளவன். இது மாத்திரமில்லை, மோசே சாந்த குணம் உள்ளவன். ஆண்டவர் மோசேயை குறித்து அப்படி ஒரு நற்சாட்சி கொடுக்கிறார். உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில யாரை முன்ன வச்சிருக்கிறீங்க? உங்கள் உலக கவலைகளை முன்ன வச்சிருக்கிறீங்களா? உங்கள் கவலைகளை முன்னா வச்சிருக்கீங்களா? உங்கள் வேதனைகளை முன்னாடி வச்சிருக்கிறீங்களா? உங்கள் பெருமைகளை முன்னாடி வச்சிருக்கிறீங்களா? உங்கள் மேட்டிமைகளை, நீங்கள் படித்த படிப்பை, பட்டங்களை முன்னாடி வைத்திருக்கிறீங்களா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ கர்த்தரை உனக்கு முன்பாக வைக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் நீ அசைக்கப்பட முடியாது. கர்த்தர் உன்னை அசையாமல் இருக்க சீயோன் பருவத்தை போல நிறுத்த வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க, எனக்கு முன்னாடி யார் இருக்கிறா? ஒரு பாடல் உண்டு, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. நமக்கு முன்பா யார் இருக்கிறா? சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளை, இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களை முன்னேற விடாம தடுக்குதா? ஏதோ ஒரு சாப கட்டுகள் உங்களுக்கு முன்பாக நின்று உங்கள் வாழ்க்கையின் செழிப்பை தடுத்து போடுதா? ஏதோ சொல்ல முடியாத ஒரு பயம் உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களை முன்னேற விடாமல் உங்கள் வளர்ச்சியை தடுக்குதா? இயேசுவின் நாமத்தில் அதையெல்லாம் நிர்மூலமாக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி உங்கள் விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. அவர் நமக்கு முன்னால் இருக்கும்பொழுது தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாய் கடந்து போகிறார். கோணலானவைகளை சபையாக்குகிறவர் நமக்கு முன்னாடி அவர் இருந்தார்னா எந்த தடைகளும் நம்மை நெருங்க முடியாது. ஒருவனும் நம்மை அசைக்க முடியாது. அதனால்தான் தைரியமாய் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க அசையாம இருக்கணும் விரும்புறீங்களா? எந்த சூழ்நிலைகளும் உங்களை அசைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை முன்பாக வைத்து, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஐயா, நீர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறீர் என்று விசுவாசித்து உம்மை துதிக்கிற சாமி. இதுவரைக்கும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஆண்டவரே, எல்லா உலக பிரகாரமான காரியங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.